கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஆண்டவர் என்னோடு உணர்த்தின அந்த வேத பகுதி, இந்த வசனம், அந்த ஸ்திரீயை விடுதலை செய்யும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் அவள் மேல் தமது கைகளை வைத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு அன்பின் தேவனை பார்க்கிறோம். ஒரு அரவணைத்து காக்கிற ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். உலகம் இன்றைக்கு இப்படிப்பட்ட இரட்சகரை அறிந்திருக்கவில்லை. நீங்களும் நானும் இந்த இரட்சகரை அறிந்திருக்கிறோம். இவர் எப்படிப்பட்டவர்? இவர் எப்படிப்பட்டவர்? இவர் எவ்வளவு நன்மை செய்வார்? இவரிடத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? இவைகள் எல்லாவற்றையும் நாம் உற்று நோக்கினால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் அவ்வளவு அன்புள்ள தெய்வம், அவ்வளவு கிருபை உள்ளவர். இந்த ஆசீர்வாதத்தின் தெய்வத்தை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இங்கே வாசித்த இந்த வேத பகுதியில 18 வருஷமாய் அவள் கட்டப்பட்டிருக்கிறாள். கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெண். அவரால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவரால் விடுதலையாய் உலாவ முடியவில்லை. அவரால் விரும்புகிற காரியங்களை செய்ய முடியவில்லை. இந்த வேதனையை சுற்றி இருக்கிற உலகம் கண்டுகொள்ளவில்லை. ஏன்? வாரம் வந்து ஆராதிச்சு ஜெபிச்சுட்டு போற அந்த ஜபாலய தலைவனுக்கு சுகமாக்கணும்னு அவ்வளவு கோபம் வருது. அப்படின்னா அவருக்கு என்ன இல்லை? இந்த அம்மாவுடைய பாடுகள் மேல அக்கறை இல்லை. ஏன் ஓய்வு நாளில் சுகமாக்கினீர் என்று கேட்கிறாரே ஒழிய, என்ன பாடுபட்டா இந்த மனுஷி, இன்றைக்கு விடுதலை கிடைச்சதே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படி சொல்லல. சுற்றி இருக்கிற உலகம் அப்படி கவனிப்பாரற்று தன்னல போக்கில் ஓடிக்கொண்டு தன் காரியங்களே போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உலகத்தின் மத்தியிலே மனதுருகுகிற தெய்வம் ஒருவர் அந்த ஸ்திரீயை நோக்கி வந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தி இந்த பேசேஜில் இருக்குது. என்ன தெரியுமா? என்னை உற்று நோக்கி பார்க்கிற, என் தேவைகளுக்காக பரிதபிக்கிற, எனக்காக மனதுருகுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் என் தேவையை பார்க்கிறார், என் இயலாமையை காண்கிறார், என் வேதனைகளை, மனக்குமுறலை, என் வியாதியை, வருத்தங்களை அவர் அறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் தேவையையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி ரொம்ப முக்கியம். Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Hallelujah. See. Glory to God. அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். அவர் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன்.
நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. எனது தலைவன் மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. இந்த தெய்வம் மனதுருகுகிறவர், இரக்கம் செய்கிறவர். மார்பில் சாய்ந்து இளைப்பாற கர்த்தர் நமக்கு இன்றைக்கு உதவி செய்வாராக. நான் இந்த செய்தி உங்களை இன்னும் கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சா அவரை நெருக்கி செல்லுகிறதற்கு உதவி செய்யும் என்றால் நலமாயிருக்கும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் தெரிஞ்ச வேத பகுதி தான். ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மேல பைபிளை படிச்சு சத்தியங்களை அறிஞ்சு அப்படி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த பிரசங்கம் பேசினாலும் தெரிஞ்சதா தான் தெரியும், தெரிஞ்ச பகுதியாக தான் தெரியும். புதுசா இனி நீங்க கேட்டிருக்கவே இருக்காத ஒரு செய்தியை நாம் கண்டுபிடிக்கணும்னா புது பைபிள் தான் எழுதணும், எக்ஸ்ட்ரா தான் ஏதாவது எழுதணும். இதெல்லாம் ஓரளவுக்கு கேட்ட, ஆனால் அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த செய்தி அறிவில் எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்குதோ இல்லையோ, அவரை இன்னும் நெருங்கி சேரணும். என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், என்னை கேர் பண்ற ஒருவர் இருக்கிறார். இந்த உலக அன்பு அவ்வளவு வேஷமானதுங்க. நேற்று வரைக்கும் வேற பேசிக்கிட்டு இருக்கோம், நேற்று வரைக்கும் வேற பேசியிருக்கோம், இன்னைக்கு மாத்தி பேசும். மோசமான உலகம், மோசமான உலகம், வேஷமான உலகம், வேஷமான உலகம். அவைகளை சந்திக்கும் போது இந்த மெய்யான அன்பு உள்ளவரை, மெய்யான சிநேகிதரை அறியாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்த எல்லாத்து மேலேயும் வெறுப்பு வரும். அப்படி கிடையாது. இந்த மெய் சிநேகிதர் ஒருவர் இருக்கிறார், ரியலா கேர் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார், மனதுருகுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். இந்த அம்மாவை பார்க்கும்போது அவருக்கு 18 வருடம் அந்த ஸ்திரீ பட்ட, அந்த பெண்மணி பட்டதான பாடு தெரிகிறது. வேறு ஒருவருக்கும் தெரியவில்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள், இப்படி எட்டி நின்று விமர்சித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். இது என்ன கிழமை, இது என்ன நாள், இன்னைக்கு என்ன செஞ்சீங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏகமாய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி இருப்பார்கள். இன்னும் ஒரு பெரிய ஆரவாரம் இருந்திருக்கும். இவங்களுக்கெல்லாம் என்னன்னா எல்லாம் சந்தோஷம்தான், ஆனாலும் அருமையான பதிலடி ஒன்று கொடுத்திருப்பார் ஆண்டவர். அருமையான பதிலடி ஒன்று கொடுத்திருப்பார். ஓய்வு நாள்ல கட்டி கிடக்குது உங்க எருது மாடு, அத பசிக்குதுன்னு தண்ணி காட்டுறதுக்கு அல்லது சாப்பிட்றதுக்கு அவிழ்த்து கொண்டு போய் கொடுக்க மாட்டையா, விட மாட்டையா? இவளும் அப்படித்தான் கட்டுண்டிருந்தாள். அவர் சொல்ற பதில், she was bound. அவள் கட்டப்பட்டிருக்கிறாள். விடுதலையா எதையும் செய்ய முடியாதபடி சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறாள். இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா 3 காரியம், 3 நபர் இங்க பேசப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆண்டவர் இயேசு, இன்னொன்று இந்த பெண்மணி, இந்த ஸ்திரீ, மூன்றாவது சாத்தான், கட்டுகிறவன், கட்டி வைத்திருக்கிறான். நான் இன்னைக்கு சாத்தானை பத்தி பேச விரும்பல, சாத்தானுடைய கட்டுகளை பத்தி நான் இன்னைக்கு அதிகமா பேச விரும்பல. இயேசுவும் விடுதலை பெற வேண்டிய அந்த பெண்மணியும், விடுதலை தருகிறவரும் விடுதலை பெறுகிறவரும், இவர்கள் 2 பேருக்குள்ளும் ஒரு நல் ஐக்கியம் உண்டாகணும். இந்த 2 பேருக்குள்ளும் நன்மை உண்டாகணும். இந்த 2 பேருக்குள்ள அந்த நன்மையை குறித்து தான் சொல்லுது வசனம். அவர் அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இங்க 3 காரியம் இவங்க 2 பேருக்குள்ள நடக்குது. 3 விஷயம் இந்த சின்ன வேத பகுதியில, 3 வசனத்துக்குள்ள. முதலாவதாக உங்களுடைய கவனத்தை 12ஆம் வசனத்துக்கு திருப்புங்கள், வாசிங்களேன். இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை கண்டார். இயேசு அவளை கண்டார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியம் ஆண்டவர் இயேசுவுக்கும் இந்த பெண்மணிக்கும் இடையே. ஒன்று, இயேசு அந்த வேதனையில் இருந்த அந்த பெண்ணை கண்டார், அவருடைய வேதனையை கண்டார், அந்த தாயினுடைய மனக்குமுறலை கண்டார்.
இயலாமையை கண்டார். எத்தனை சொல்லியிருப்பாங்க. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம மக்கள் எவ்வளவு பார்க்குறோம், மூச்சுப்பிடியா இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த கஷாயம் குடிங்க, எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. யோசித்து பாருங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் இல்லை பாஸ்டர், மதுரைக்காரங்க மாதிரி யாரும்லாம் பேச மாட்டாங்க, அவ்வளவு அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி நீங்க யோசிக்கிறீங்க. அவங்களும் சளைச்சவங்க இல்லை. கப்பர்நகூம்காரங்களும் நாசரேத்துக்காரங்களும் இந்த மாதிரி ஆட்களும் சளைச்சவங்க கிடையாது. எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. மேலும் 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 அட்வைஸ் பண்ணி ஆலோசனை தர்றேன்னு சொல்லி இயேசு இந்த பெண்மணியின் வேதனையை கண்டார். இந்த மனுஷி என்ன பாடுபடுகிறார் என்பதை ஆண்டவர் நம்மை ரொம்ப கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் சிம்பிளா அந்த செய்தியை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண விரும்புகிறேன். ரொம்ப டீப்பா தியானிக்கிறோம், போய் சாதாரண அல்லது அவசியமானதை விட்டுட்டு போயிடுறோம். ஆண்டவர் நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸை, நம்முடைய நடவடிக்கைகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார். இது நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு அவசியமான முதல் ஸ்டெப். இந்த உணர்வு வேணும். ஐ எம் பீயிங் வாட்ச்ட். நான் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்ன ஒரு செயல்னாலும் ஈவன் என்னுடைய அந்தரங்கங்கள் கவனிக்கப்படுகிறது, அந்தரங்க செய்கைகள் கவனிக்கப்படுகிறதோடு கூட அந்தரங்க சிந்தையும் கவனிக்கப்படுகிறது. என்னுடைய அந்தரங்க சிந்தையும், நான் என்ன எனக்குள் சிந்திக்கிறேன், அதுவும் கவனிக்கப்படுகிறது. கவனிக்கிறார். எனக்கு ஒரு பேசேஜ் வாசித்தேன், ரொம்ப அது ஒரு மாதிரி ஒரு இந்த தாட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்களேன், யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே, இந்த சம்பவத்தை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசே முட்செடி எரிகிறதை திடீரென்று காண்கிறார். கொஞ்ச நேரம் கவனிச்சு பார்த்தா, அது இயல்பானது, ஏற்கனவே நமக்கு தெரியும். அது முட்செடி எரிகிறது என்பது அந்த வனாந்தர உஷ்ணத்துல, சீனாய் வனாந்தரத்துல, பயங்கர சீன் வனாந்தரத்துல சாதாரண விஷயம். டெம்பரேச்சர்லாம் 45+ இருக்கக்கூடிய கொடூரமான வனாந்தரம். சாதாரணமாக தீ பிடிக்கும். ஆனா என்ன கவனிக்கிறாருன்னா, முட்செடி கருக மாட்டேங்குது. கொஞ்சம் லேட்டா தான் கவனிக்கிறாரு. முட்செடி கருக மாட்டேங்குது. பார்த்துட்டு சாதாரண அப்படி பார்த்துட்டு இருக்காரு. தீ பிடிக்கிறது கவனம் கூடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, கருக மாட்டேங்குது செடி தீயில. அப்படியே பார்த்துட்டு இருக்கு. இத என்ன செய்யறாராம்? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. Each and every emotional changes, அந்த உணர்வில் உண்டாகிற அந்த கியூரியாசிட்டியை கவனிக்கிறார். அவனுக்கு மோசேக்குள் ஏற்பட்ட மாறுதலை கவனிக்கிறார். நான் அதிகமாக பேசணும்னு நினைச்சேன், டைம் இல்லை, நான் இதை கடந்து போறேன் சீக்கிரம். நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனிக்கிறார். உணர்வுகளையும் கவனிக்க. இன்னைக்கு நினைச்சிருக்கீங்களா, நம்ம அடுத்து என்ன பேசுவோம், இந்த சம்பவத்தை பார்த்தோன்னா என்ன பேசுவோம், ஒருத்தர்கிட்ட நம்ம இன்ட்ரெஸ்டா கவனிப்போம் தெரியுமா? இப்ப இவர் என்ன சொல்லுவாரு, இப்ப அவர் என்ன செய்வாரு, இதுக்கு இவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு, அப்படிலாம் நம்ம நினைச்சவங்களுக்கு பார்ப்போம்ல. ஆண்டவரும் நம்மளை அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு. இவன் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, இவன் என்ன தப்புமானே அப்படின்ட்டு தான் பார்ப்பாரு. அங்க நம்ம அதை விட தப்பிக்கிட்டு இருப்போம். அதான் நான் பார்த்தேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்படி நீங்க தெய்வத்தை உணருங்கள். நம்மோடு பந்தமா, நெருக்கமா, தொடர்பில் இருக்கக்கூடிய தெய்வமாய் நீங்கள் உணருங்கள் அவரை. இன்னைக்கு எல்லாரும் ஒரு விதமான ஒரு ஒரு ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியானிட்டி,
அதாவது நான் உங்களை தேடி வருவேன், சர்ச்சில் என்ன பார்த்துக்கங்க ஆண்டவரே. நான் இந்த என்னெல்லாம் உத்து பார்த்தாருன்றதுல பார்த்தேன். ஆண்டவர் இந்த காணிக்கை பெட்டியை காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை, ஐஸ்வர்யங்களை போடுகிறதை உத்து பார்த்துட்டு இருந்தாராம். உடனே இன்னைக்கு காணிக்கை பிரசங்கம் பண்ணிடுவேன்னு நினச்சிடாதீங்க. அவர் அதை கூட பார்க்குறாரு. அவர் பார்த்தார் அப்படின்ட்டு இருக்கு. ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை செலுத்துகிறத அவர் பார்த்தார். லூக்கா 21:1 வேணாம், வாசிக்க வேண்டாம். அப்படி ஒரு கிளான்ஸ் எல்லாரும் காணிக்கை பெட்டியில எப்படி என்ன போடுகிறார்கள், எப்படி போடுகிறார்கள் அப்படி ஒரு பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு மூவையும் பார்க்கிறார், அசைவையும் பார்க்கிறார், அசைவையும் பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அவர் முகத்தையும் பார்க்கிறார், நம்முடைய சிந்தைக்குள் இருக்கிறதையும், உணர்வுகளையும், எண்ணங்களின் தோற்றங்களையும் பார்க்கிறார். அல்லேலூயா. கவனித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த மூவ் எதுவாயிருக்கும், அடுத்த கட்ட அசைவு எதுவாயிருக்கும், அடுத்த கட்ட செயல்பாடு எதுவாயிருக்கும் கவனிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 1:16 மார்க்கு சுவிசேஷம் 1:16 வலைகளை போட்டுக்கொண்டிருக்கும் போது கண்டார் என்று அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. வாசியுங்களேன். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். போதும். இப்ப இந்த வேத பகுதி 2 இதை நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா, பைபிளை அதுவும் குறிப்பா ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறதான இந்த சம்பவங்களை எப்படி இணைச்சு படிக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த இடத்துல சொல்றேன். வசனம் சொல்லுது, மார்க்குல ரொம்ப சிம்பிளா இருக்கும். வலைகளை அலசி கொண்டிருக்கிற, வலைகளை போட்டு கொண்டிருக்கிற போது கண்டார், அவங்கள என் பின்னே வாருங்கள்னு சொன்னார், மனுஷரை பிடிக்கிறவர்களாக்க வேணும், அவங்க பின் சென்றாங்கன்னு இருக்கும். எல்லாத்தையும் விட்டு பின் சென்றார்கள் மார்க்கில் இருக்கும். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 5 வந்துட்டீங்கன்னா, அங்க வலைய பேதுரு அலசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தாரு, அவனுடைய படவில் ஏறி அவர் பிரசங்கம் பண்ணினார். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கரையில வந்து விட்டதுக்கு அப்புறம் அவர் அந்த மனுஷனை பார்த்து, பேதுருவை பார்த்து, போய் ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு அப்படி சொல்றார். திரளான மீன்களை பிடிச்சு இழுக்க முடியாம திரளான மீன்களை பிடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, என் பின்னே வா, மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். இது என்ன 2க்கும் உள்ள வித்தியாசம்? வேற வேற தப்பா இருக்கா? இல்ல. இதை 2 எப்படி இணைச்சு பார்க்கணும்னு சொன்னா, மார்க்கு ஷார்ட்டா சொல்லிட்டாரு, லூக்கா அதை விரிவாக்கி சொல்றாரு, அவ்வளவுதான் விஷயம். ஆனா நமக்கு கூடுதல் செய்தி கொடுக்குது. என்ன அர்த்தம் தெரியுமா? லூக்கால வாசிச்சோம்னா இந்த 2 போட்டு நிக்குது. அதுல ஒரு போட்டு சீமோனுடையதா இருந்தது. சீமோன் மீன்ஸ் சீமோன் அந்திரேயா அவங்களுடைய போட்டா இருக்கு. இவங்க வலைகளை அலசி கொண்டிருக்கும் போதுதான் இயேசு இங்க பார்க்கிறார் முதன்ற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலே இயேசு அவங்க வலைகளை முதல்ல போட்டாங்க பாத்தீங்களா, வீசிக்கொண்டிருந்தாங்க, அப்ப இருந்தே அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அவர் கலிலேயா கரையோரமாய் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது, கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயா, 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயா, 4 மணி நேரத்துக்கு தெரியல, அவர்கள் வலைகளை வீசிக்கொண்டிருக்கும் போதே பார்க்கிறார். அவங்களுடைய குறைச்சல், தோல்வி இயேசுவுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப இருந்தே கண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறார். நன்றா புரிஞ்சுக்கோங்க, வெற்றி பெறுகிறவன் மேல மட்டும் கண்ணை வைக்கிறது இந்த உலகம். சக்சஸ்ஃபுல் பர்சன்ட்ட மட்டும்தான் பேட்டி கேட்கிறது இந்த உலகம். அவனை மட்டும்தான் போட்டோ எடுக்கிறது இந்த உலகம். அவனை மட்டும்தான் கொண்டாடுகிறது இந்த உலகம். ஆனால் தோற்கிறவனையும் தூரத்திலிருந்தே முன்பிருந்தே கவனித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் நான் பேசிக் கொண்டிருக்கிற இயேசு. அல்லேலூயா. தோற்பா என்று தெரிந்தும், தோற்றுக் கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்தும், உன்னை நேசித்து உன்மேல் கண்களை வைத்திருக்கிறவர், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ரொம்ப நேரமா இந்த பேதுருவும் யோவானும் அந்திரேயாவும் ஃபெயில்டு ஒரு என்கவுண்டர் செஞ்சிட்டு இருக்காங்க.
ஒரு தோற்று கொண்டிருக்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. முழுக்க தோல்வி, முயற்சியெல்லாம் வேஸ்ட். அப்படிப்பட்ட ஒன்றை வெகு நேரமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். வெகு நேரமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை காண்கிற தெய்வம் இதோட விடுவாரா? நம்ம தோல்வியை மட்டும்தான் பார்க்கிறாரா? நம்ம என்னென்ன செய்கிறோம், நம்முடைய அசைவை உணர்வுகளை இதெல்லாம் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாராம்? மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசியுங்களேன். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். கெத்செமனேல மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இஸ் சீக்கிங் ஆஃப்டர் சம் பிரேயர் பார்ட்னர்ஸ். கொஞ்சம் ஜெபம் கூட சேர்ந்து ஜெபம் பண்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கார். கூட சேர்ந்து ஜெபம் பண்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போனார். வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு ஜெபிச்சுட்டு கொஞ்சம் ஒரு பிரேக்ல அப்படி இவங்க என்ன செய்யறாங்கன்ட்டு வந்து பார்க்கும்போது, திரும்ப வந்து முதல் தடவை வந்து பார்த்தாலும் தூங்குனாங்க. இந்த வசனம் வாசித்த வசனத்தின்படி திரும்ப வந்து பார்க்கும்போதும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறத தான் காண்கிறார். நம்ம வாழ்க்கையில ஈவன் நான் சொல்றேன், நம்ம செய்ய வேண்டியது செய்யாம ஒதுங்கி உட்கார்ந்து கிடக்கிறதையும் பார்க்கிறார். நம்முடைய புறக்கணிப்புகளையும் பார்க்கிறார். நம்முடைய அவமதிப்புகளை பார்க்கிறார். நிறைய பேர் இதை பார்க்க மாட்டார்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிலர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, இயேசுவே அப்படின்னு சொல்லி ஜபத்தில் நம்ம சொல்றோம், கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஏன்னு கூப்பிட்டியா, நான் பார்த்துக்கிறேன், இங்க பாருங்க, அவர் கூப்பிட்டதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம்னா அவரு வேற பக்கம் கவனம் போயிடும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பயங்கர பக்காவா இருப்போம். என்னன்னா இயேசு ஒரு மாதிரி நம்ம பக்கம் தான் திரும்பி இருப்பார், நம்மளே தான் உருன்னு பார்த்துட்டு இருப்பார். அந்த அந்த கண்ணோட்டத்தில் நம்ம நடப்போம். சரி, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது என்னன்னே தெரியல. இந்த பெந்தைக்கோஸ்தைக்காரங்களுக்கு இந்த வெள்ளி சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால ஃபயர் கொஞ்சம் கூடிடுது. வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச ஜபம், ஒரு காத்திருப்பு கூட்டம், அந்த இதை பண்ணி, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவர் ஃபுல்லு குறுன்னு நம்மளே தான் பார்ப்பார். வச்ச கண்ணு வாங்காமல் ஞாயிற்றுக்கிழமை பூரா பார்ப்பார். அதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்து. சரி, திங்கக்கிழமை இல்லை கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி இருப்பார். இல்லைங்க, எப்பயும் உங்கள் மேலே தான் கண். தூங்குறீங்களா? ஜபத்தில் விழிப்பா இருக்கீங்களா? அப்படிதான் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழிப்பா இருங்க, அலர்ட்டா இருங்க. விழிப்பாயிரு தேவ சபையே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றித் திரிகிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றித் திரிகிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றித் திரிகிறான். விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். விழிப்பா இருக்க வேணும் என்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ திரும்ப திரும்ப நம்மை பார்க்கும்போது சிலர் விழுந்து அதாவது கேரே பண்ணலை. நான் எப்படி ஒரு உலகத்தில் இருக்கிறேன், நான் இருக்கிற காலம் என்ன, புரிஞ்ச மாதிரியே தெரில. வஸ்திரங்களை வாங்கவும், ஒளிவத்தோப்புகளை வாங்கவும், அதை பண்ணவும், இதை பண்ணவும், இது காலமா? வசனம் அப்படி கேட்குது. ஆனா அதை பத்தி கவலையே இல்லை. சேர்க்கறதுக்கு மேல சேர்த்து, குவிக்கிறதுக்கு மேல குவிச்சு பண்ணு. இந்த மனுஷனுக்கு என்ன விளங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒன்னும் விளங்கல, சத்தியம் விளங்கல, அதற்குரிய ஆயத்தம் உண்டாகல, செயல்பாட்டில் காட்டல. வாயில வேணா நிறைய பேசிக்கலாம், செயல்பாட்டில் காட்டல. ராஜ்யம் கட்டப்படுகிற பணிக்கு, ராஜ்ய விருத்திக்கு என்ன செய்கிறோம் என்கிற அந்த பார்வை இல்லை. ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்மை கவனிக்கிறார், ஜபக்குறைவை கவனிக்கிறார், ஊழிய குறைவை கவனிக்கிறார், அர்ப்பணிப்பு குறைவை கவனிக்கிறார். திரும்ப திரும்ப நித்திரை பண்ணுகிற மாதிரி தான் பார்க்கிறார். எழுந்திருப்போம், விழிப்பாயிருப்போம். 12ஆம் வசனம் தொடர்ந்து.
தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார். இரண்டாவது, he called her, அவளை அழைத்தார். இந்த அழைப்பு என்று சொல்லுவது நிறைய விளக்கம் நான் கொடுக்க விரும்பல, சிம்பிளா சொல்றேன். இந்த இடைவெளி, இயேசுவுக்கும் அந்த பெண்மணிக்கும் இடையே இருக்கிற இந்த இடைவெளி தாங்க குறையணும். இந்த இடைவெளி தான் குறையணும். ஏன் தெரியுமா? இயேசு அருகில் இருந்தாலே அற்புதம் தான். ஹல்லேலூயா. தெய்வத்தின் எவ்வளவுக்கு நெருக்கமா வர்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அற்புதங்கள் தான், விடுதலை தான், ஆசீர்வாதம் தான், அபிஷேகம் தான், ஆராதனை தான். ஏன் சத்தம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆராதனையில அந்த இடைவெளி கூட இருக்குன்னு அர்த்தம். சில நேரங்கள்ல நீங்க if you feel the presence inside or close to you, உங்களால ஒண்ணுமே தடுக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. லாஸ்ட் வீக்ல ஒரு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், செவ்வாயா புதனன்னு தெரியல, ஒரு நாள் மத்தியானம் நான் ஜபித்து கொண்டிருக்கிற வேளையில் நடந்துதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திடீரென்று எனக்கு ஆவி நிறைந்து ஜெபிக்கணுன்ற ஒரு லீடிங். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் டங்ஸ், couldn't control and stop it. நிறுத்தவே முடியல. நான் நடந்துக்கிட்டு தான் ஜெபம் பண்றேன். ஆனா ஒரு பாட்டுக்கு கண்டினியூ போய்கிட்டே இருக்கு. அதை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்னோட க்ளோஸ்னஸை உணரணும். நான் எவ்வளவு க்ளோஸா இருக்கேன் உனக்கு, நீ எனக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்க, அது ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய ரகசியத்துல. நீங்க ஹவு க்ளோஸ் யூ டு ஜீசஸ், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. நான் எவ்வளவு க்ளோஸா இருக்கேன். அந்த உணர்வே உங்களுக்கு வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களுக்கு உண்டாக்கும். பேர்டன் இருக்கு, உலக காரியமான பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. நிறைய தேவையில்லாத ஓவர் சிந்திக்கிற சிந்தனை அந்த பகுதியெல்லாம் இருக்குது. நிறைய பாடுகளை தூக்கி வச்சுக்கிறது, அதாவது பாரங்களை தூக்கி வச்சுக்கிறது இருக்கு, அந்த பழக்கமெல்லாம். ஆனா அதுக்கு மத்தியில அந்த க்ளோஸ்னஸ் டு ஜீசஸ், அது ஒரு ஆவிக்குரிய ஒரு போனஸ் மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி சாட்சி நீங்க நிறைய பேர் சொல்லணும். ஸ்டாப் பண்ண முடியல பாஸ்டர் ஜபத்தை, பெர்மிஷன் போட்டு லேட்டாகி வேலைக்கு போனேன் சொல்லணும். ஒன்றும் நஷ்டமாயிராதுங்க. அந்த பரலோக பிரசன்னம் நம்மளை அப்படி நிறைக்க லட்சங்கள் கொடுத்தாலும் வாங்க முடியாத தேவ பிரசன்னம். நீங்க சும்மா அந்த பெர்மிஷனுக்கும் 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் கடந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காது. தேவ பிரசன்னத்தை இன்னைக்கு அதிகம் உணர கர்த்தர் உதவி செய்வாரா? அந்த நெருக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு, வா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கோ இருந்த ஆண்டவர், நீங்க வேதத்துல அடிக்கடி பார்க்கலாம் அந்த வசனங்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அவர் தமது எல்லார் மேலும் கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ரிப்பீட்டடா அந்த வசனம் இருக்கும், எல்லாரும் சுஸ்தமானார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இயேசு இப்ப கப்பர்நகூம்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பெத்சாயிதாக்கு வர்றாரு. இப்ப பெத்சாயிதாவுக்கும் கப்பர்நகூமுக்கும் இருக்கிற இந்த இடைவெளி தான் அவங்களுடைய சுகத்துக்கான இடைவெளி. நான் சொல்றது புரியுதா? பெத்சாயிதால இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சுகம். இயேசு பெத்சாயிதா வந்துட்டாருன்னா அவங்களுக்கு சுகம் கிடைச்சிடும். இந்த இடைவெளி எவ்வளவு குறையுதோ அவ்வளவுக்கு உங்களுடைய அற்புத சுகம். அப்போ இயேசு கலிலேயாவிலிருந்து பெத்சாயிதாவுக்கு வரும்போதே உங்களுடைய அற்புத சுகத்தின் இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறதுன்னு அர்த்தம். உங்களுடைய அற்புதத்தின் அந்த இடைவெளி குறைகிறது. இங்கேயுமே அந்த ஸ்திரீயா தான் காட்டுறாரு. ஜெபாலயத்துக்கு வந்தாச்சு இவளுடைய அற்புதத்துக்காக.
ஆனால் நீங்க கூட்டத்தெல்லாம் விட்டுருங்க, இந்த ஒரு அம்மாவுக்கு மட்டும் யோசிச்சு பாருங்க. இயேசு சுகம் தருகிறவர், இந்த அம்மா சுகம் பெறுகிறவர். அவர் இப்ப தேவாலயத்துக்கு வரைக்கும் வந்துட்டார், ஜபாலயத்துக்கு வரைக்கும் வந்துட்டார். ஜபாலயத்தில் இருந்துட்டு இந்த அம்மா இன்னும் அற்புதம் பெற வேண்டிய அம்மா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இப்ப சொல்றாரு, அந்த டிஸ்டன்ஸை குறைங்க, வா, அழைக்கிறார். இந்த அழைப்பு என்பது வேற எதுவும் இல்லை. என் அருகே வந்தால், என் கைகள் வைக்கப்பட்டால் உனக்கு சுகம், விடுதலை. எத்தனை பேர் இன்னைக்கு, ஆண்டவரே நான் உங்களுக்கு எட்டியே நிக்கணும், இதை செஞ்சுக்கணும், அதை செஞ்சுக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃப்ரீயா எல்லாம் செய்யணும். நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா எனத்தையாவது மொனன்னு இருப்பீங்க. அதை செய்யாத, அப்படி பேசாத, இப்படி பேசாத, இவ்வளவு எதுக்கு? உங்களை முன்னால வச்சிருந்தா எனக்கு சண்டையே ஓடாது, நல்ல நல்ல சூடாலாம் வார்த்தை வராது. இந்த சிலருக்கு சுட சுட சண்டையில வார்த்தை வரும்ல, அப்படிலாம் பேசுறீங்களா? சூடா வார்த்தையெல்லாம் சண்டையில, அந்த கூட்டத்துல ஓரத்துல ஏசு நின்றுட்டு பார்த்துருந்தாருன்னா என்ன நினைப்பீங்க? எப்படி வரும் வார்த்தை? இனிமே அதை செய்யுங்க, இனிமே அதை செய்யுங்க. சூடாவும் வராது, கூலாவும் வராது வார்த்தை. அவர் ஓரத்தில் நின்று சண்டையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா சண்டையே வராது. அல்லேலூயா. தூஷணமெல்லாம் வருதான், தூஷண வார்த்தையெல்லாம் வருதான், கெட்ட வார்த்தையெல்லாம் வருதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கையில வாயில இருந்து. கம்யூனியன் வேற இருக்கு இன்னைக்கு. கெட்ட வார்த்தை பேசுறது, கேலி பேசுறேன்ற பேர்ல கண்ட கண்ட கதையையும் பேசுறது, மற்றவங்க சிரிக்கணுன்றதுக்காக துன்மார்க்க மனுஷன் மாதிரி ரோட்ல அடிக்கிறது, பிடிக்கிறது. அறிக்கை செய்யுங்க, சரிப்படணும். அது வேண்டாம், நமக்கு அந்த பழக்கம் வேண்டாம். இயேசு முன்னால நின்று கூட்டத்துல ஒரு ஆளா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னா இதெல்லாம் வருமா? இந்த அம்மாவை அதுதான் சொல்றாரு, ஏமா டிஸ்டன்ஸ்ல இருக்காத, பக்கத்துல வா, நான் கைகளை வைத்தால் உனக்கு விடுதலை, கை வைக்கும் தூரத்தில் வந்து விடு. Being close with Jesus, such a tremendous spiritual life, blessed life. அதுக்கு வந்துருங்க, ஒரு கால். இடைவெளியை குறைச்சிரு மகளே, மகனே, என்னை விட்டு தூரமா இருக்கிற அந்த இடைவெளியை குறைச்சிரு. தூரம் போக போக வேண்டாத பேச்சு வரும், வேண்டாத சிந்தனை வரும், பயம் வரும், அதைரியம் வரும். என் கூட நெருங்கி இருக்கிற வரைக்கும் என் கைகள் உன்மேல் வைக்கப்படும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒரு பிளஸ்ட் ஆசீர்வாதமான ஒரு இது. அவங்க பெற்றோர்கள்லாம் இயேசு கைகளை பிள்ளைங்க மேல வச்சு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. சீஷர்கள் நோ 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 நோ, அவர் பிஸியா இருக்கிறார். இவங்க Z+ எல்லாம் வச்சிருப்பாங்க போல தெரியுது. ஆமா, பாதுகாப்பு இது வளையத்தை போட்டு ஒருத்தரை பக்கத்துல விடாம விட்டா அவங்க கவுண்டர் போட்டு கலெக்ஷன்லாம் பண்ணிடுவாங்க போல. எத்தனை பிள்ளைங்க உங்க வீட்டுல? 3 பிள்ளைங்களா? அந்த 30 ரூபா கொடுத்துட்டு இங்கிட்டு பக்கமா அனுப்பிவிடு, வரட்டுறாங்களாம். ஆண்டவர் பார்த்தாரு, வசனம் அழகா இருக்கும் அந்த வசனம். அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். அந்த க்ளோஸ்னஸ் தடம் விலகட்டும், இடைவெளி குறையட்டும். அந்த அன்பின் அந்த நிலைமையில தான். ஒருவேளை வயது வித்தியாசம் இருக்கலாம், நிக்கிறவர் 30, 32, 33 வயசு உள்ள ஒரு மனுஷனா வாலிபனை போல தெரியலாம். அந்த அம்மா வயதானவங்களாக இருக்கலாம். ஆனா மெய்யான செய்தி என்ன தெரியுமா? சிருஷ்டிகராகிய தெய்வம் தன் மகள் இத்தனை ஆண்டு பாடுகளில் துடித்து கொண்டிருக்கிறதை, நெருக்கப்பட்டிருக்கிறதை கண்டு இரக்கம் கொண்டு அன்போடு அழைக்கிறார். மகளே, என் அண்டை வா, நீ ஏன் இத்தனை பாடுகள் பட வேண்டும்? இத்தனை ஆண்டுகள் நீ ஏன் வாதிக்கப்பட வேண்டும்? அன்போடு கூட தகப்பன் கூப்பிடுகிறார், என் அண்டை வா. Being close with Jesus, அவரோடு நெருக்கமா இருக்க. ஒரு நிமிஷம் அந்த பாடுகள், இந்த வேதனைகளை தகப்பன்ட்ட உள்ளார்ந்த அன்போட போய் சொல்லுங்க. உங்களோட நான் எப்பயும் கூட இருக்கேன் ஆண்டவரே, ரொம்ப வேதனையா இருக்கு, இந்த ரொம்ப படுத்துறாங்கப்பா, சொல்லி பாருங்க. ஆமா, அது யாரானாலும் சரி, போய் அவர்கிட்ட சொல்லி பாருங்க. ஒரு நாள் உங்க கூடயே இருக்கிறேன், பக்கத்துல இருந்துக்கிறேன் ஆண்டவரே, ரொம்ப படுத்துதுப்பா அந்த உலகம், சொல்லி பாருங்க. அந்த சிநேகிதர், அந்த அன்பின் தகப்பன்
விடுதலைக்காக அழைக்கிறார். மூன்றாவதாக 13ஆம் வசனம் வாசிங்களேன். 13ஆம் வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். வாசிங்க. உடனே அவள் நிமிர்ந்து அதான் ரொம்ப முக்கியம். தேவனை ஏன்னா அந்த மகிமைப்படுத்தினாள். கைகளை வைத்தால் நடக்கிறது என்ன? நடக்கிறது என்ன? அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே உடனே அவள் நிமிர்ந்தாள். ஆஃப்டர் 18 years. நமக்கு சாதாரணமா தெரியும், நமக்கு சாதாரணமா தெரியும். உடனே அவள் நிமிர்ந்தாள். ஆமா, குனிகிறது நிமிர்றது எல்லாம் சாதாரணம் தானே. இல்லை இல்லை, 18 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மா நிமிர்ந்தாள். உடனே அவள் 18 வருடத்துக்கு பின்பு நிமிர்ந்தாள். சாத்தியமில்லை என்று என்கிற விஷயம் சாத்தியமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கைகளை வைக்குதல், கைகளை வைக்குதல் பல காரணங்கள். அதில் சில சிறப்பான காரணம் இருக்கு. சிறப்பான காரணம் பைபிளில் பிடிச்ச சில பேசேஜஸ்ல இதுவும் கூட ஒன்று. ஆண்டவர் ஒரு நாள் மோசேட்ட பேசுறாரு. பேசிட்டு அவர் சொல்றாரு, சில சில புதிய ஏற்பாட்டில் செய்தியை பேசிட்டு இருக்கும்போது நான் மெனக்கெட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போறேன். ஏன் தெரியுமா? மொத்த வேதாகமத்திலும் கர்த்தருடைய செய்தி அடங்கி கிடக்கு. அல்லேலூயா. எதுவும் கூடுனதும் குறைஞ்சதும் கிடையாது. அதுக்காக தான் நான் மெனக்கெட்டு இங்க இருந்து உங்களை அங்க கூட்டு போறேன். மோசே சொல்லிட்டாரு, நீ வேணா ஏறி பாரு இந்த மலையில, பார்த்துக்கோ, நீ சேர்க்கப்படுவாய், உன் தகப்பனோடு உன் பிதாக்களோடு சேர்க்கப்படுவாய், நீ உள்ள கூட்டி போக மாட்ட. சொன்ன உடனே மோசே ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறார். அப்படின்னா இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு ஒரு புருஷனை காட்டுங்க ஆண்டவரே, ஒரு நபரை சொல்லுங்க ஆண்டவரே. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவை கூப்பிட்டு அவன் மேல உன் கையை வை. அல்லேலூயா. நம்ம யோசுவா ஆண்டவரே, எப்பவும் வேலை செய்கிற வாலிபனாய், எப்பவும் அவைலபிள் ஒரு பர்சனா, குட்டி பையனா, அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த யோசுவா இப்போ அவருக்கு மோசேக்கு சந்தோஷம். கேட்கிறார். வாசிங்க அந்த பகுதியை வாசிங்க. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து, அவன் மேல் உன் கையை வை, அவன் மேல் உன் கையை வை. கையை வைத்தல் என்பது அங்கீகாரப்படுத்துதல், ஏற்படுத்துதல், அந்த பொறுப்புக்கு அவனை அதிகாரப்படுத்துதல். அவன் மேல் கைகளை வை. சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்தார். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தார். சுகமாக்கும்படி கைகளை வைப்பார், ஆசீர்வதிக்கும்படி விருத்தடையும்படி கைகளை வைப்பார், அங்கீகரித்து ஏற்படுத்தும்படி ஒரு புதிய உத்தரவாதத்தை, புதிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டு நடக்கும்படி அவன் மேல் கைகளை வைக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழைக்கிறதோடு மாத்திரமல்ல, நெருங்கி இருக்கிறதோடு மாத்திரமல்ல, நெருங்கி இருக்கும்போது அடுத்து அவர் உங்களை உங்கள் மேலான ஸ்தானத்திற்கு ஏற்படுத்துவார். உங்களை மேலான ஸ்தானத்திற்கு நீங்க பிளான் பண்ணதே இருக்காது. அதுக்கு தான் யோசுவாவை சொன்னேன். யோசுவா கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டார். அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமுமே யோசுவாவுக்கு பாருங்க நினப்பு வரமாட்டேங்குது. அந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அவரை கன்வின்ஸ் பண்ண எவ்வளோ ஆண்டவர் செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் உண்மையிலே சொன்னால் யோசுவா யோசித்திருக்கணும், என்னை விட்டா மோசே கூட இருந்து இவ்வளவு காரியங்களை பார்த்துருக்கிறது வேற யாரு? என்னை விட்டா யார் இதை செய்யலாம்? அப்படி கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மோசே எங்க நான் எங்க, அந்த மோசே இருந்த ஸ்தானத்தை நினைச்சாலே கை கால்லாம் ஆடுது. இந்த ஸ்தானத்துக்கா நானு? ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட இருப்பேன். ஒரு பக்கம் அந்த கணம் பொருந்திய ஸ்தானம் ஒண்ணு, இன்னொரு பக்கம் இந்த ஜனம் அவரையே வறுத்தெடுத்தாங்க. அவ்வளவு பெரிய மோசே முகமுகமா பார்த்து பேசிட்டு இறங்கி வர்றாரு. அப்படியே தெய்வ பிரசன்னம், அப்படியே செக்கினா, அப்படியே
ரெஃப்ளெக்ட் ஆகுது மோசே முகத்துல இருந்து. அவரை பார்த்துட்டே கடுப்பேத்துனாங்க. இந்த ஜனத்தை யாராவது நடத்த முடியுமா? ஒரு பக்கம் பயம், ரெண்டு சேர்ந்து வேணான்றார். கர்த்தர் கடைசி என்ன சொல்றார்? நான் மோசே கூட இருந்தது போலவே, நான் மோசே கூட இருந்தது போலவே உன்னோடு இருப்பேன். அவனுக்கு கொடுத்த கணத்தை போலவே. ஆண்டவர் இங்கே இந்த பேசேஜ்லையும் வாசித்து பாருங்களேன். உன் கணத்தில் கொஞ்சம் என்ன செய்ய அவனுக்கு கொடு அப்படிதான் சொல்லுவார். உன் கணத்துல கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு என்று சொல்லுவார். அப்பாயிண்டிங் லீடர் அது ஒரு சிம்பிள் விஷயம் கிடையாது. நம்முடைய கணத்தை, நம்மேல் இருக்கிற அதிகாரத்தை, அபிஷேகத்தை அவர்கள் மேல வைக்கிறது, விட்டு கொடுக்கிறது. இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் மற்ற எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்க, அந்த கணத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பின் வருகிறவராய் ஏற்படுத்தலாம் ரொம்ப விரும்புறாங்க, வேலைகள்லாம் நல்லா வாங்குறாங்க, பதவியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் தங்கள் மேல் இருக்கிற கணத்தை, கர்த்தர் வச்சிருக்கிற அந்த கணத்தை அவங்க பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அர்த்தம் என்னன்னா, கனப்படுத்த மாட்டேங்கிறாங்க, அவங்களை கனப்படுத்த மாட்டேங்கிறாங்க. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட என்னை போன்ற ஒரு ஊழியக்காரன் என்கிற அந்த அங்கீகாரம், அந்த கணம், அது இயல்பா மனதிலிருந்து வரமாட்டேங்குது. கர்த்தர் மோசேட்ட சொல்றார், உன் கணத்துல அவனுக்கு கொஞ்சம் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண் காண்கிறார், அழைக்கிறார், இடைவெளி குறையட்டும், என்னோடு அந்த ஐக்கியம் கூடட்டும். மூன்றாவதாக கைகளை வைத்து ஏற்படுத்துகிறார். பெரிய பெரிய உயர்ந்த ஸ்தானங்களுக்கு, ஆவிக்குரிய பொறுப்புகளுக்கு கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கர்த்தர் ஏற்படுத்தின ஸ்தானங்களை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருவேளை மனித பார்வைக்கு அது மட்டமா சாதாரணமா தெரியலாம், சின்னதா இருக்கலாம், கொஞ்சமா இருக்க தெரியலாம். ஆனால் கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிற ஸ்தானம். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில். Glory to God. இந்த ஸ்திரீ 18 வருடம் பெறாத ஆசீர்வாதத்தை, அனுபவத்தை, விடுதலையை நம்ம அந்த நாளிலே பெற்றுக்கொண்டார். Glory to God. அந்த இயேசு இன்றைக்கும் உங்களை காண்கிறார். இந்த இயேசு இன்றைக்கும் மகளே, மகனே, என்னோடு உள்ள அந்த ஐக்கியத்தில் நீ வளர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. அந்த நல்ல மேய்ப்பன், நமது தலைவன், நல்ல மேய்ப்பன், நீதிவேந்தன், வெற்றியின் மன்னன், அவர் தோளில் சாய்ந்து கவலை மறந்து பிரயாணம் பண்ண செய்வார். அவர் தோளில் சாய்ந்து கவலைகள், உலக கவலைகளை மறந்து இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடச் செய்வார். கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. என்னுடைய வாழ்விலும் தடைகள் மாறட்டும். நீர் பயன்படுத்துகிற ஒரு கருவியாய், பயன்படுத்துகிற மனுஷனாய் நான் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை கிரியை செய்யும்படி அர்ப்பணிப்போம். Thank you Jesus, thank you Jesus. ஆமென். கிருபை இரக்கம் உள்ளவரே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இம்மட்டும் எங்களோடு உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருந்தபடியால் ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றி போட்டு கர்த்தர் எங்களோடு கூட அசைவாடி நீர் இந்த நாளில் நீர் முன் குறித்த உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே உமது தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்கிற நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம். பலப்படுத்தும், அற்புத சுகம் தாரும், கிருபை அருளி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக விசேஷமா இந்த ஆராதனை நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் அற்புத வல்லமை அவர்களை சந்திப்பதாக, இந்த பலவீனங்களை மாற்றுவதாக. ஆண்டவரே ஜெயாமாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பூரண விடுதலை தாரும், ஜெயத்தை தாரும். இன்னும் பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும். தூரத்துக்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் எங்களுக்கு அன்பான தேவ பிள்ளைகள் எல்லாரையும் உமது ஆளுகையின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless.